சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சரி, இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்துட்டு இந்தியாவில சொத்து வாங்கணும் அப்படின்னாக்கா அவர் சிக்கல் இல்லாம சொத்து வாங்கினாக்கா என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும்? குறிப்பா அந்த என்ஆர்ஐ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும்? என்ஆர்ஐக்கும் நார்மல் சிட்டிசன்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சில டாக்ஸ் இஷ்யூஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு டாக்ஸ் இஷ்யூஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அவங்க ஒரு ப்ராப்பரா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமா அவங்க என்ன பண்ணணுமோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பட் இன் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி வாங்குற ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒன்றுதான். இது என்ஆர்ஐயும் சரி நார்மல் சிட்டிசனும் சரி எந்த வித்தியாசமும் கிடையாது. சரி, இப்போ ஒரு சேல் டீல்ல வந்துட்டு மோசடி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கன்சிடரேஷன், அதாவது இந்த விக்ரய தொகை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு எந்த விதத்துல பண்ணாக்கா சரியா இருக்கும்? இது வந்து மேஜர் இஷ்யூ. ஆக்சுவலி நிறைய பேரு இந்த அமௌண்ட் இஷ்யூல தான் வந்து ப்ராப்ளம் வரும். சோ நீங்க ஒவ்வொரு தடவை ஒரு சொத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ முதல்ல ஒரு சொத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போடுவீங்க. அந்த அக்ரிமெண்ட்ல எல்லா கிளாஸஸும் கிளீனா போடுவீங்க. நீங்க எந்த நாளுக்குள்ள வாங்குவீங்க, என்ன அந்த சொத்தோட மதிப்பு என்ன, அந்த சொத்துக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க, டோக்கன் அட்வான்ஸ் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு நாளுக்குள்ள இந்த சேல் டிரான்சாக்ஷன் முடியும், இது எல்லாமே கிளீனா ஒரு சேல் அக்ரிமெண்ட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. இன்கேஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியலனா கூட ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட்டை கூட கோர்ட்ல வந்து உங்களால எவிடன்ஸா எடுத்துக்க முடியும், இன்கேஸ் ஏதாவது டிஸ்பியூட் நடந்துச்சு அப்படின்னா. சோ அந்த மாதிரி நீங்க சேல் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்க கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு தடவை நீங்க கொடுக்குற காசுக்கும் நீங்க விற்கிறவங்க கிட்ட இருந்து ரெசிப்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பீங்க. மெயில் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மெயில் அனுப்பிச்சு உங்களோட பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னா, சோ மெசேஜ் நடந்துச்சா, சோ உங்களோட சின்ன சின்ன எவிடன்சஸ் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாவே அமையும். இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சேல் அக்ரிமெண்ட் போடாம நீங்க சேல் டீடை என்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற காசை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே, ஃபார் எக்ஸாம்பிள் டிடியா கொடுக்குறீங்களா, ஆன்லைன் பேமெண்ட் நெஃப்ட்ல பண்றீங்களா, ஆர்டிஜிஎஸ் பண்றீங்களா, எல்லாமே செக்கா கொடுக்குறீங்களா, எல்லாமே வந்து உங்களுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நீங்க நாளைக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தயவு செஞ்சு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் வரும். உங்களால எப்பவுமே எதையுமே ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியாது. சோ உங்களோட ரைட்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும். எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ல பண்ணுங்க. நீங்க பண்ற சேல் டீட் ஒருவேளை 2 lakhsக்கு மேல வேல்யூ இருந்து அத வந்து நீங்க பேங்க் டிரான்சாக்ஷனா இல்லாம நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸா வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, அதாவது வாங்குறவங்க விக்கிறவங்களுக்கு 2 லட்சமோ இல்ல அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டும் வந்து நீங்க கேஷ்ல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் எஸ்ஆர்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனல் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சோ சேல் டிரான்சாக்ஷன் நடக்குது, அத இன்னாருக்கு பணத்துல கொடுத்திருக்காங்க, சோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா அப்படின்னு வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் எஸ்ஆர்ஓ வந்து லோக்கல் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அண்டர் செக்ஷன் 269 படி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது வந்து நீங்க பண்ற சேல் டீட் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, இது வந்து நீங்க ஏதாவது கோர்ட்ல கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா கூட 2 லட்சம் வந்து நீங்க வெறும் காசா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கும் லோக்கல் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. இப்போ ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் போது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஆக்சுவல் ரேட்டை வந்துட்டு அதுல மென்ஷன் பண்ணுமா, இல்ல வந்துட்டு கவர்மெண்ட் வேல்யூ வந்துட்டு மென்ஷன் பண்ணி சேல் டீடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுமா? மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா 2 விஷயத்த வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கன்சிடர் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து மார்க்கெட் வேல்யூ, அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒன்னு அசஸ் பண்றது, இன்னொன்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட். சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து டிசைட் பண்ணுவாரு. எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இன்கேஸ் நீங்க கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர். ஆனா நீங்க கம்மியா பே பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்டே சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வந்து வெளியே வராது. சோ அவங்க வந்து பெண்டிங் போட்டுடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் மிச்சம் டெபிசிட் அமௌண்ட் பே பண்ணி நீங்க அந்த உங்க டாக்குமெண்டை வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும். சோ சப் ரெஜிஸ்ட்ராரோட டிஸ்கிரிப்ஷன் தான் மார்க்கெட் வேல்யூ அண்ட் கைட்லைன் வேல்யூ ரெண்டையுமே பொறுத்துதான் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு. மார்க்கெட் வேல்யூனா என்னன்னா அந்த இடத்தோட சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கறது தான் மார்க்கெட் வேல்யூ. கைட்லைன் வேல்யூனா என்னன்னா கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு என்ன மதிப்பு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து கைட்லைன் வேல்யூ. நிறைய கேஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூவை விட எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கைட்லைன் வேல்யூ கம்மியா பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து டெபிசிட் ஸ்டாம்ப் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. சோ ஸ்டாம்ப் டியூட்டி எப்பவுமே வந்து கைட்லைன் வேல்யூவை மேட்ச் பண்ணிருக்கணும், இல்ல அதுக்கு அதிகமா இருக்கணும், கம்மியா இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா பே பண்ணிட்டீங்க
கைட்லைன் வேல்யூ விட கம்மியா தான் நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேல் டீட் விக்கிரய பத்திரம் வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கவே மாட்டாரு, பெண்டிங் போட்டுடுவாங்க. ஸோ SRO தான் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டி கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பத்திரம் திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த சேல் டீட்டை விற்கிறவருக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவரை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி தான் அந்த சேல் டீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்தா அந்த சேல் டீட்டை வந்து கேன்சல் ஆயிடுமா? இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. இப்போ நீங்க பர்ச்சேசர் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்க அண்ட் வந்து யாரு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி விற்க வைக்கிறாங்க, ஒரிஜினல் வெண்டார் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாப்பீங்க. இப்ப வெண்டார் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரு ஃபோர்ஸ் பண்ணி விற்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஏன் அந்த மொமெண்ட்ல சொல்லல, அண்ட் நீங்க எதனால வித்தீங்க, ஏன் ஃபோர்ஸ் பண்ணி வித்தீங்க. நீங்க ஒன்ஸ் வித்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் இல்ல, யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம்னு வந்துடும். பட் நீங்க உங்களை வற்புறுத்தி தான் விற்க வச்சாங்க அப்படின்னு நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நீங்க தான் வந்து உங்களை வற்புறுத்தினாங்க, இன்னார் தான் வற்புறுத்தினாங்க, என்ன காரணத்துக்காக வற்புறுத்தினாங்க அப்படிங்கறத ப்ராப்பரா எவிடன்ஸோட நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை மிச்சத்தை வந்து கோர்ட் பாத்துக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க வாங்குற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இப்ப வெண்டார் இப்ப ஒரு தடவை வித்துட்டு மறுபடியும் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் விற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க ஒழுங்கா அந்த இடத்த பணம் கொடுத்துதான் வாங்கியிருக்கீங்க, நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க கோர்ட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். சோ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கறத கோர்ட் தான் டிசைட் பண்ணும். ஏற்கனவே உயிரிழந்த ஒருத்தர் வந்துட்டு உயிரோட இருக்கிறதா காட்டி ஒரு சேல் டீட்டை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆகும், அப்படி செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? முன்ன மாதிரி இல்ல. இப்போ சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வாங்குறவங்களும் வரணும், விற்கிறவங்களும் வரணும், உங்களை போட்டோ எடுப்பாங்க. சேல் ரெஜிஸ்டர் பண்ணும்போது விட்னஸ் எல்லாருமே வந்து சைன் பண்ணணும். சோ இப்போ நீங்க கேக்குற மாதிரி இறந்தவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சேல் டீட் பண்ண முடியாது. ஆனா இவங்கதான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட ப்ராப்பர்ட்டிய வைய வச்சு இவங்கதான் எக்ஸ்ன்னு ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வாங்கிக்க முடியும். ஒருவேளை எக்ஸோட ப்ராப்பர்ட்டிய எக்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் எக்ஸ் வந்து எந்த ஒரு உயிலோ இல்ல எந்த ஒரு பத்திரமோ எழுதி வைக்காம இறந்துட்டாரு அப்படின்னா எக்ஸோட லீகல் ஹேஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து போய் சேரும். அப்போ எக்ஸோட லீகல் ஹேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த சொத்தை கைமாத்தி விடுறாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். இல்ல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சொத்தை விக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸ் மட்டும் தான். நான் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் அன்டிவைடட் ஷேர்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி. சோ அவங்களோட சொத்து வரைக்கும் மட்டும்தான், அவங்களோட பாகம் வரைக்கும் மட்டும்தான் அவங்களால விற்க முடியும். இன்கேஸ் அப்படி எல்லாரும் விக்கல, இந்த மாதிரி உங்களை எக்ஸ் வந்து எல்லாமே வந்து எனக்கு தான் சொல்லியிருக்காருன்னு யாராவது ஒரு லீகல் ஹேர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒண்ணு பத்திரம் இருக்கு வாயில சொல்லிட்டாங்க, இல்ல வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை ஏமாத்தி உங்களை வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா தப்பா வாங்கின உங்க மேலதான் எப்பவுமே வந்து ப்ராப்ளம் வரும். பர்ச்சேசர் பீவேர் அப்படிங்கறதுதான் நம்ம எடுத்துக்கணும். வாங்குறவங்க தான் இது கரெக்டான சொத்தா, இது இவங்களுக்கு விற்கிறதுக்கு உரிமை இருக்கா, எல்லாத்துக்கும் இவங்க தான் ஓனரா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு, பர்ச்சேசருக்கு தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தப்பா வாங்கிட்டு நாளைக்கு அவங்க மேல பழி போட முடியாது. சோ நம்ம தான் ப்ராப்பரா செக் பண்ணி வாங்கணும். அண்ட் இங்க கொஸ்டின் கேட்ட மாதிரி இறந்தவங்களோட ப்ராப்பர்ட்டிய இன்னொருத்தவங்களால விற்க முடியும் லீகல் ஹேஸா இருந்தா. இப்போ சேல் டீட்ல மார்க்கெட் வேல்யூவை கம்மியா குறிப்பிட்டு சேல் டீட்டை ரெஜிஸ்டர் பண்ணானாக்கா அது வரித்துறை வழக்குல மட்டும் சிக்கலை கொடுக்குமா, இல்ல வந்துட்டு அது கிரிமினல் ஃப்ராடா எடுத்துக்கோங்களா? ஒருவேளை வேல்யூ கம்மியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டாக்ஸ்ல வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, நீங்க ஃபைன் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ நீங்க எந்த வேல்யூ ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படிங்கிறது கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ணி மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட இப்பதான் சொன்னேன். சோ எதுல ரெண்டு வேல்யூல எது ஹையரோ அதுதான் வந்து சப் ரெஜிஸ்டர் எடுத்துப்பாரு. சோ நீங்க இன்கேஸ் கம்மியான வேல்யூ ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க ஃபைன் பே பண்ணி நீங்க அடுத்து ஃபைன் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த சேல் டீட் கேஸ்ல வந்துட்டு நிறைய கேஸ் வந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த நிலம் வந்துட்டு பஞ்சமி நிலமா இருக்குது, இல்ல கோயில் சொத்துக்களா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் வந்து கிளப்புது. இத பதிவு செய்யும் போது அரசு வந்துட்டு அனுமதிக்கிறாங்க.
அதுக்கப்புறமேட்டு பிரச்சனை கிளம்புது அப்படின்னாக்க இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டியிருக்குது? அரசு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எப்பவுமே வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னாலே அவங்க ஜாதகத்தை எடுத்துருவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருந்தது, இப்போ யார்கிட்ட இருக்கு, அதோட பட்டா யார் பேர்ல இருக்கு, எக்ஸ்டென்ட் கரெக்ட் தானா அப்படின்னு, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு அந்த சொத்தோட முழு ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிட்டு தான் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்படி இருந்தும் நீங்க ஏதாவது தவறா கவர்மெண்ட் லேண்ட்ல உங்களை யாராவது ஏமாத்தி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா தப்பா வாங்கின நீங்க தான் வந்து அதுக்கு பலியாவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், வாங்குறவங்க தான் ப்ராப்பரா செக் பண்ணி இது வந்து இண்டிவிஜுவல் இடம் தானா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும். நீங்க கவர்மெண்ட் லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் அதோட கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சத்யபால் ஆனந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற வழக்குல 2016 ஒரு ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் மட்டுமே வந்து ஒரு ஃபுல் ஓனர்ஷிப் ஆயிடாது. நீங்க வந்து உங்களோட டைட்டில கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ரமேஷன் வர்சஸ் சுரேஷன் அப்படிங்கிற வழக்குல அக்ரிமெண்ட் டு செல், அதாவது விக்ரய ஒப்பந்தமோ இல்ல பவர் ஆஃப் அட்டார்னியோ வந்து உங்களுக்கு வந்து முழு ரைட்ஸை கொடுத்துட முடியாது. இன்கேஸ் உங்களோட சேல் டீட்ல ஏதாவது டவுட்டோ சஸ்பிக்ஷனோ ரைஸ் ஆச்சுன்னா உங்களோட டைட்டில ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அந்த சேல் டீட் வேலிட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சோ நீங்க ப்ராப்பரா இது கவர்மெண்ட் லேண்டா இல்ல இண்டிவிஜுவல் லேண்டா செக் பண்ணி நீங்க வாங்க வேண்டிய கடமை உங்களோடது. இந்த சேல் டீட்ல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத குறித்து டீப்பா பேசலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மதீஸ் லீகல் லென்ஸ். 2017 ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக்ல டிராவலர்ஸ்க்கு நீங்க ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணலைன்னா அவங்க வேற வழி இல்லாம நேச்சரை தான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால நீங்க அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிக் டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாட்னா ஹைகோர்ட் 2022 பெட்ரோல் பங்க் எல்லாம் கண்டிப்பா சானிடேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், ஃப்ரீ டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க.